ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகிற ஈவில் டெட் ஃப்ரான்ச்சைஸோட 6th மூவி ஈவில் டெட் பர்ன். இந்த மூவி டைரக்ட் பண்ணியிருக்கிறது டைரக்டர் செபாஸ்டியன் வானிசக். இவர் ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி டைரக்டர். இவர் இது வரைக்கும் ஒரே ஒரு மூவி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸால் நல்லா ப்ரைஸ் பண்ணப்பட்ட மூவி. இந்த ஈவில் டெட் பர்ன் ட்ரெயிலரில் நமக்கு என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்த ஈவில் டெட் மூவிஸ் மாதிரி இது கேபின் இன் த வுட்ஸில் நடக்கிற ஸ்டோரி கிடையாது, ஒரு ஹை அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிற ஸ்டோரியும் கிடையாது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் வாழ்கிற வீட்டில் நடக்கிற ஸ்டோரி தான். அந்த குடும்பத்தில் இருக்க ஒரு அம்மா தன்னோட ஹஸ்பண்டை இழந்துடுறாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக சொந்தக்காரங்கள்லாம் வராங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி அந்த புக் ஆஃப் த டெட் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க. அதை யாரோ ஒருத்தவங்க தெரியாமல் திறந்துடுறாங்க. அதனால அவங்க ப்ரொசஸ் பண்ணப்பட்டு டெட் ஐட்டாக மாறிடுறாங்க. யாரால அந்த டெட்டைட்டால் யாரெல்லாம் கொல்லப்படுறாங்களோ அவங்களும் அன்டெட் காப்ஸாக மாறிடுறாங்க. ஒருத்தவங்களா அந்த ஃபேமிலியில் இறந்து போயிட்டே வராங்க. ஸோ இந்த ட்ரெயிலரோட ஓப்பனிங் சீன்லேயே அந்த அம்மா போய் கதவை திறக்கிறாங்க. பிகாஸ் யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு, அதாவது ஒரு பொண்ணோட அன்டெட் காப்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்கிது. அதோட கையில் இருக்கக்கூடிய விரல்கள் வெட்டப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த காரில் இருக்கக்கூடிய ஹெட் ரெஸ்ட் அந்த பொண்ணோட ஸ்கல்லில் சொருகி இருக்கு. ஸோ ஒரு கார் ஆக்சிடென்ட் தான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சுன்றதையும் அந்த ட்ரெயிலர் நல்லா காமிச்சிருக்காங்க. இந்த ட்ரெயிலர் நமக்கு காமிச்சிருக்காங்க. அந்த காரில் இருந்தது ஒரு ஜாம்பி. அந்த ஜாம்பி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுது. அப்போ அந்த பொண்ணோட விரல் துண்டிக்கப்பட்டுருது. அந்த காரோட ஹெட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணோட மண்டையில் குத்தி அந்த பொண்ணும் இறந்து போயிடுது. பட் அந்த பொண்ணு ஒரு அன்டெட் காப்ஸாக மாறிடுது, ஒரு டெடைட்டாக மாறிடுது. இந்த ட்ரெயிலரோட ஃபைனல் சீனில் ஒரு டிஷ்வாஷரை காமிக்கிறாங்க. அந்த டிஷ்வாஷர் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நைஃப் மாதிரி நிறைய ஷார்பன் வெஷல்ஸ் இருக்குது. அந்த டெடைட்டை பார்த்த பயத்தால் அந்த டிஷ்வாஷருக்குள்ளே ஒருத்தன் தவறி விழுந்துடுறான். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த டெடைட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த விழுந்தவனை உள்ள இன்னும் டீப்பாக புஷ் பண்ணுது. வலி தாங்க முடியாமல் அவன் கத்துறான். 1981 ரிலீஸ் ஆன ஒரு லோ பட்ஜெட் கல்ட் ஹாரர் மூவி தான் ஈவில் டெட். சாம் ரெமி டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதை ஃபாலோ பண்ணி 1989 செகண்ட் பார்ட்டும் 1992 தேர்ட் பார்ட்டும் ரிலீஸ் ஆச்சு. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 இந்த மூவியை ரீபூட் பண்ணாங்க. பெட் ஆல்வரஸ் டைரக்ட் பண்ண மூவி. அதுக்கப்புறம் 2023 லீ க்ளோனின் டைரக்ட் பண்ணியிருந்தாரு இன்னொரு மூவியை.